இந்த ஜெயிலேருந்து இந்த மண்ணை இங்கே நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு தப்பிப்போம். ஆமாம், இவனுக்கு தான் ட்ரெஸ்ஸே பத்தலை, அப்புறம் எதுக்கு அவன் போட்டுக்கிறான்? அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? வாங்க போவோம். இதான் ஜெயிலு, நல்லா பார்த்துக்கணும் மக்களே. என்னென்னு தப்பிக்க போகிறோம், எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரில. காலம் இருந்தால் தப்பிக்க வேண்டியதுதான். இது நம்ம ஒரு கேள்வி. இப்போ சொல்கிறல, போக போக தெரியும் இவனை என்ன பண்ணுவான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ்லாம் இருக்குது மக்களே. அதெல்லாம் தாண்டி போகிறோமா இல்லைன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிக்குமான்னு பார்ப்போம். ஏன்டா நீ பேச பேச இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கா மக்களே. எப்படி மக்களே பேச மக்களே, சும்மாவே இருக்க மாட்டாங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போவோம். நம்மளுக்கு முன்னாடி யாரும் முன்னாடி போயிட்டு இவ்வளோ ஃபாலோ பண்ணாலும் ஜெயிச்சு போல. வாங்க நம்ம இவ்வளோ ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம், யார் இவரு? நம்மளுக்கு என்ன பெரிய காட்டுறாரா? பின்னாடி யாரும் மிக்கோனி எவ்வளோ பண்ணுறான்? ஃபஸ்ட்டு ஒழுங்காக போவோம், பேசாமல் இருக்கோம் கொஞ்ச நேரம். அப்போ தான் ஒழுங்காக போக முடியும். என்ன மக்களே, கீழே விழுந்து வரும். சரி, இப்பயாச்சு கரெக்டாக போவோம். வாங்க மக்களே, ஊந்து ஊந்து செத்து செத்து விளாடுவோம். ஏன்டா இப்படிலாம் வாயை வைக்கிற போகும்போது எப்படி தான் விளையாட முடியுது? போயிட்டோம் திருப்பி போடுவாங்க. செத்து செத்து விளாடுவோம். இது நல்லா இருக்கேன். கம்முன்னு இருக்கே, கொஞ்ச நேரம் ஜெயிப்போம் மக்களே. வாங்க போவோம். ஃபஸ்ட் இடமே இந்த மாதிரி இவன் சொல்கிறதுனால நடக்குது. வாய் வச்சுட்டு கம்முன்னு இரு. செத்து செத்து விளாடுவோம். நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்க போயே இல்லையா? நான் இப்போ ஒழுங்காக போயிடுவோம் பாரு, கரெக்டாக. அப்படியா? பார்ப்போம் வாங்க. பார்க்கலாம். சும்மா இப்படியே பண்ணிருப்பா மக்களே. அவரே நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாரு. யாருக்கு தெரியும்? அவங்க ஃப்ரெண்டோட விளையாடுறது போல. சரி, கொஞ்சம் கம்முன்னு இருக்கு. என்ன இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கான் இவன். செத்து செத்து விளாடலாம். இது நான் ஃபோனில் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டரில் கூட விளையாடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பிசி வெர்ஷன் விளையாடும்போது. அப்படியா? சரி, இந்த சண்டை போடலாம் எடுக்கலாம். சார் பேசி தீர்த்துக்கலாம். எம்மா நான் ஓடிக்கும். உள்ள போயிடலாம். நீ முதல்ல அடியாமா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை நம்ம மாட்டோம். நம்ம கதை முடிஞ்சிடும். ஏமா சீக்கிரம் போமா. போகலாம். ஐயோ, சரி, விட்டு வெளியே விட்டு இப்போ இவங்க என்ன தப்பிச்சு போகிறோமான்னு பார்க்கலாம். என் கண்ணுக்கு தூரமாக எவ்வளோ தைரியம் தெரியல. நான் ஐயோ தோத்துறானே. அப்படிதான் சொல்லிட்டு வா. நம்ம ஃபஸ்ட்டு இவங்க என்ன தப்பிக்கணும். யோ பேசி தீர்த்துக்கலாம். நெல்லியா அதெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்டு போய் ஐயோ கீழே பண்ணிக்கிறேன். ஐயோ மாட்டணும் போச்சு. சரி, இந்த தடவை கரெக்டாக போயிடலாம் மக்களே. என்னன்னே தெரியல, இன்னைக்கு நம்ம பக்கம் கொஞ்சம் நக்கு கூட இல்லை போல. கீழே விழுந்து வாங்கிட்டு இருக்கோம். இவன் ஏன் இவ்வளோ கொண்டா நீ இவ்வளோ ஓரமாக ஓடுறான்? நாமளே ஓட மாட்டோமே. எவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு நம்ம எடுக்கிறதே இவன் வேலை இருக்கு. யாராவது இவர் வேறு அச்சுனேக்கிறாரு. கொஞ்ச நேரம் நம்மளே போனாலும் இதுவா போக விட முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இதில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போய்க்கணும். இவர் என்ன நம்மளை வழி காட்டுறாரா? என்ன ஒரு பாட்டு மூடி இருக்கும்போது இவ்வளோ ஓட்டாரு? சார் நில்லுங்க சார், நாங்களும் வரோம். அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆமாம் ஆன் பண்ண மறந்துட்டேனே. நல்ல யாருக்கு பண்ண இதோ இப்போ ஆன் பண்ணிட்டு போயிடலாம். அருமை. ஆன் பண்ணிட்டேன். துரத்துறானே ட்ரெஸ் முழுசா போடுறான். என்ன அவன் அப்படிதான் இருப்பான். அவனுடைய கம்ஃபர்டபுளுக்கு போடுறான். உனக்கு என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு விளையாட்டு கவனிப்போம். ஐயோ, கீழே குச்சி விளாடியே செத்து விளாடுறதுக்கு எதாவது நேரமாக நான் என்ன பண்ணுறது? நீ கூட பேசிகிட்டு இருக்கனால என்னால் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாடவே முடிய மாட்டேங்குது. இந்தாம்மா நான் செய்யாமல் அப்படிலாம் இல்லையே. நீயா சொல்கிற? நீ யார் கேஸ் போட்டு உன் யார் உங்களை வர சொன்ன? அப்போ நீ எதுக்கு என் கூட வந்த? நீ என்ன தப்பு செஞ்ச? உன் கூட நானும் சரி துணைக்கு வரலான்னு பார்த்தேன். அப்படிலாம் செய்யலாம். பாருங்க மக்களே, சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறதையும். சரி ஒரே தடவை கீழே குடிச்சுவாங்க. நீ தொப்பி வந்து பார்த்து போயிடுறேன். ஐயோ, வேணாம். விளையாடுறதுக்கு தான் வந்தோம். அவங்க போயிட்டு மாட்டுறதுக்காக வந்தோம். அம்மா இவ்வளோ தூரம் குடிச்சியா? நம்ம ஒன்றும் சாவலை. உங்கள் வாய் வச்சிருக்கம்முன்னு சித்திர போகிறோம். என்னடா கக்கூஸ் வந்துடும்? தெரியலையே. ஐயோ தட்சிமா கேமிங் கக்கூஸ் போதுமா முக்கியமா? இப்போ கம்முன்னு இருக்கே கொஞ்ச நேரம். இங்கே ஏதாச்சும் பொருள் இருக்கும், ஏதாச்சும் தோன்றதுக்கு தேடுவோம். என்ன? ஐயோ யாரா இவன் ரொம்ப வச்சுனேங்கிறான். அங்கே இருக்கு, எடுத்துக்கலாம். இருக்குன்னு தெரியல, எடுத்துட்டு வர வேண்டியதானே. இது பேர் வேறு வாயிலே நுழைய மாட்டேங்குது. அது பேர் என்னமோ, இப்போ அதான் முக்கியம். அதை நோட்டி உள்ள போங்க. சரி பரவாயில்ல, உள்ள போவோம். நீங்கள் நம்மளை பார்த்து வெட்டி தான் பிடிக்கிறான். சொந்த காப்பி ஆடுறான். எல்லாரும் அப்படிதான் போய் ஆகணும். யார் மக்களே இவன் சும்மா டேஸ்ட் பண்ண வேண்டியது. எப்பவுமே இப்படி தான் இருக்கான். ஒரு வேளை தோண்டியாச்சு. என்னடா இது, இவ்வளோ பெரிய ஒரு லாவா இருக்கு. இந்த எரிமலை குழம்புக்கிட்டே நம்ம தப்பிடணும். ஈஸியாக போயிடலாம் இங்கெல்லாம். ஆனால் இது ரொம்ப பெரிய அப்டிக்கல்ஸ் தான் இல்லை. ஈஸியாக வந்துட்டேன்.
பார்த்தீங்களா மக்களே, நம்ம வரக்கூடாதுன்னு எவ்வளோ பெருசா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க கட்டு. பார்த்தீங்களா, அவனை உடஞ்சி இருக்கும் இந்நேரத்துக்கு. நம்ம சீக்கிரமா உள்ள போடுவோம். ஆமாம், இங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாங்க செத்து செத்து விளாடலாம். கம்மன் இருக்கே, இவ்வளோ நேரம் செத்து செத்து தான் இப்போ ஒழுங்காக வந்துட்டு இருக்கோம். கம்மன் என் வாயை வச்சாலே நம்ம கீழே வந்துடும். கீழே வந்தால் அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது பார்த்துக்கோ. பின்னாடி ஒருத்தர் டான்ஸ் ஆடி வராது. என்னடா இது, ஒரு கல் பெருசாக வருது. என்ன இங்கே நிற்கிறாரு? இவ கூட சேர்ந்து போவோம். இந்தாமா ஒரு வீர மாதிரி. ஏன் ஐயோ, சரி இதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவா போய் நின்று போவோம். சேர்த்தா வரலையே, நம்ம போவோம். அச்சோ பாவம், அவரும் மாட்டிக்கிட்டாரா? அண்ணன் போ. சரி, இந்த கரெக்டாக நிற்க மக்களே, ஓடக்கூடாது. முந்திரி கொட்ட மாதிரி. சரிதான், ஓட மாதிரில சரிதான். இதெல்லாம் நான் ஒரு அடியில் உடச்சிருவேன். என்ன ஒரு பொண்ணுனாவில் ஹாக்கரா? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். கம்மனு ஹாக்கர்லாம் நம்ம கூட விளாண்டா நம்ம என்ன கதியாக வருது. ஆமாம் ஆமாம், என்ன கதியாக வருது? என்னம்மா ஏழு மேலே ஏறுமா? ஏழு மேலே ஏறி தான் ஆகணும். எல்லாம் போகணும்ல. உள்ள யார் ஏதோ உள்ள ரெடியாக்குறான். ஐயோ, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது? இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க, ஆடணும். ஐயோ, அடிக்கிறான். ஐயோ டே நில்றா, பேசி தீர்த்துக்கலாம்டா. இல்லை பேசலாம் தீர்த்துக்க முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம போவோம். பாடா இருக்க மேலே வரமாட்டான். படிக்கட்டேன். ஐயோ பிடிச்சிட்டான், கஷ்டப்பட்டு வந்துமே. ரோட்டில் பேசினா பிடிக்காம அங்கே இருக்கிறது கிளம்பிடுச்சு மக்களே. நம்ம இப்போ அழகாக போயிடலாம் உள்ள. நம்ம தப்புன்ட்டு உள்ள போய் குச்சிடணும். படிக்கட்டு எவன்டா முழுசாக கட்டாம வச்சது? நான் பண்ண அந்த கொத்தனாரு. அந்த கொத்தனால ஏதாச்சும் பண்ணா போதும், நம்ம போவோம். அவர் கட்டினதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமா? போவோம் ஃபஸ்ட்டு. இத்த கூட படிக்கட்டை விட்டு விட்டு கட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக விட்டாச்சும் நாங்கள் ஈஸியாக போயிடுவோம். கட்டினதுனா நான் ஏன் கிட்ட சொல்லி நிற்கிறேன்? நீ தான் பக்கத்தில் இருக்க, உங்ககிட்ட தான் போட முடியும். என்னடா இது லிஃப்ட் இல்லாமல் என்னமோ இருக்கு? அதெல்லாம் அந்த காலத்து மாதிரி வச்சிருக்காங்க. என்னமோ அந்த காலத்து சிறப்புல. சரி பாங்க போவோம் மேலே. ஒரேடியாக போயிட போகிறோம். கம்முனிக்க வாயை வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லாத. அவுட்டாய் தொலைஞ்சிடும். இது என்ன மக்கள் இடம்? என்ன கேட்டாக்கா? கட்டினா ஒழுங்காக கட்டினா தானே. என்னம்மா இது ஜூஸ் பாட்டில்? ஓ ஜூஸ் குடிக்க போகிறோமா? ஜாலி. இல்லை இது எனர்ஜெட்டிக் மக்களே. இது குடிச்சாதான் இந்த இடத்த நம்மளால தாண்ட முடியும். வாங்க காட்டுறேன். அப்பயாம தெரியாத மாதிரியே கேட்டேன். என்னம்மா பவர் வந்துச்சு உனக்கு? ஆமாம், இந்த இடம் மட்டும் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். கீழே வந்துட போகிறேன். வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டேன். உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே விழு வைக்கிறதே உனக்கு ஒரு வேலையாக இருக்கு. அருமை, குதிக்க தெரியாமல் குதிக்கிறேன். இவன் வாய் வைக்கிற வேற நடந்துகிட்டே இருக்கு. இந்த தடவை நம்ம கரெக்டாக போயிடும் மக்களே. வாங்க போவோம். குதி கரெக்டாக குதிச்சிடும். கரெக்டாக குதிக்கணும் பத்தல. இப்போ உழுவ பாரு. வாய் வைக்காத, கீழே விழுந்தேன்னா மண்டையை போட்டுருவேன் உன. நீ மண்டையை போகிறதுக்காம என்ன சொல்கிறேன்? ஐயோ, இவங்கிட்ட பேசி என் டங்கு ஸ்லிப் ஆகுது மக்களே. அருமை, பேசாமல் இருக்கியா? நான் போகிறேன் தானே ஒழுங்கா. போகிறதே கெடுத்துட்டுருவேன். இங்கே ஒரு அண்ணன் வராங்க மக்களே, ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். அவர் தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு, நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோமா? கொடுமை. நானே கீழே வந்து வரதில்ல, அவங்க முன்னாடி போயிடுவாங்க. நீ வேணா பாரு. அதானே உங்கள் வாயிலே வந்துருச்சு. செத்து விளாட்லாம். செத்துன்னு சொல்லி தான் நான் கீழே வந்தேன். இந்த தடவை நம்ம கீழே விழும் கரெக்டாக போயிடும். பார்ப்போம் என்னன்னு. சரி ஓகே போகிறோம். கரெக்டாக வந்துட்டு பாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மக்களே. ஈஸியாக போயிட்டு ஜெயிக்க போகிறோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி தோத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை ரிவெஞ்ச் போயிட்டு அப்புறம் வந்துடுறேன். ஏன் மக்களே இப்படி இருக்கான்? இப்படி ஒரு நெகட்டிவ் பர்சனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. யார் படுத்து என்ன நாத்தம் வருது வாய்க்கண்டு? பல்ல ஒன்று வளர மாட்டேங்க. பல்லு ஒழுங்க வளர்க்கலையா? அதுலேருந்து அப்படி தான் வரும். நான் அந்த எனர்ஜிலாம் போதும். எவ்வளோ ஒரு க்யூட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? அப்படியே வேலை நின்றுங்கிறனால போகிறேன். இவன் இப்படி தான் மக்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம போவோம். எப்போ அவ்வளோதான். என்ன இது? எவன்டா இங்கே கம்பெனி பண்ணலாம் பார்த்துட்டு? யாருக்கு தெரியும்? நல்ல வேலை நம்ம வரும்போது யாரும் இல்லைன்னா நம்ம தப்பிச்சோம். என்னதான் ஃபைனல் லைடர் கண்டுபிடிப்போம். வாங்க. அதை கண்டுபிடிக்கிறேன். வெளில நிற்கிறேன். அது இந்த பத்திர தட்டுவாங்க. சரி ஒன்று சொல்லிட்டு வர பண்ணாத போய் மக்களே. வளர்த்திக்கிட்டு போ. அதையும் கீழே போட்டு காலி ஆயிடுங்க. வாயை வைக்காத. நீ வாயை வச்சு ஏதாச்சும் நடந்துடும். மாமா மருக கம்மன் இருக்கியா இல்லையா? என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ முதல்ல அதை ஒழுங்காக போடணும். அப்புறம் என்ன பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். சரி இங்கேயே போடுவோம் மக்களே. இங்கே தான் அழகாக கொடுத்து கரெக்டா.
நடிக்கிறதுக்கு விட்டேன். நான் ஒன்று பண்ணுற மக்களே. என்ன அடிக்கிறதுக்கு எடுத்துருப்பேன். ஏமா இங்கே போட்டா எப்படிமா அந்த ஓட்டில் போய் ஏறுவ? அங்கே ஆளை கடைசின்னு போட்டேன்டா. அதுக்கு என்னடா இப்போ உனக்கு? அருமை அருமை அருமை. உனக்கு இதை தைச்ச வேற வேலை இல்லை. ஐயோ எங்க மாற்றிக்கு போட்டேன் தெரியலையே. என்ன ரியாஸ் கேமிங் மேஜிக் பண்ணுறாரு? அவர் மேஜிக்காக பண்ணுவார். நம்மளுக்கு என்ன தெரியும்? இங்கே இல்லை, இந்த ரீஜன் பட்டன் தான் வந்துடும் பாரு. தேர்தல் இப்போ இதுதான் என்னோட மேஜிக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினே பண்ணுறது பேர் மேஜிக்கா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாது. எங்க அதான் மேஜிக். அவர் போயிருப்பாரு இந்நேரத்துக்கு. ஏமா இப்படி சோம்பேறியாக? நாலு ஏமா சீக்கிரம் பொறுமை. ஐ கரெக்டாக வந்துட்டேன். வந்தேன் கீழே உண்டேன் வந்துட்டேன். தெரியாம கீழே வந்துட்டேன். சரி இப்போ இப்படிதான் இது ஏறி வருது. ஒரு பெரிய தொல்லையா இருக்கும் மக்களே. இல்லை அது நீ ஏற தெரியாம ஏற வாய் முட்டை இருக்கியா ஏறணும். ஆரம்பியை பற்றி என்ன சொல்ல விட்றியா? இப்படிதான் மக்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கான். 2 hours later. சுபா எனக்கு இதான் யாரையாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பான். வாங்க மக்களே நம்ம ஒழுங்காக போய் இந்த கேம் முடிக்கிறோம். ஆமாம் இவர் ஏன் நம்மளுக்கு இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு? என்ன வாக்கும்? அது நம்மளுக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன கஷ்டமோ உங்ககிட்ட பேசாம இருந்தாதான் என்னால் போக முடியும் போல. என்ன அவரை நம்மளுக்காக எகிரி குடிச்சிட்டாரு? அவ்வளோ பெரிய ஜாகியாக இருக்காரு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கார் பறிக்கிறதுனால கீழே வந்து பெரிய ஜாகின்னு நிறுத்துவோம். ஆனால் நம்மளை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டான் பாருங்க. இந்தாம்மா நீ முதல்ல மூட்டு ஒழுங்க போமா. அந்த காற்று வருது, நான் என்னடா பண்ணுறது? நான் என்ன ஃபேனை ஆஃப் பண்ண முடியும்? சுவிட்சினை ஏன் இது எனக்காக போய் ஆஃப் பண்ணிட்டு வாயேன் போயேன். அதெல்லாம் பண்ண மாட்டான் மக்களே. இவனா கல்லெஞ்சு காரை அதெல்லாம் ஒன்றும் பார்ப்போம். கூட எப்படியாச்சும் வந்துட்டோம். ஏன் ஏறுக்கிறமா இல்லை ஏன் சாச்சிடுவீங்களா? எனக்கு போ தெரியும். இவன் இப்படிதான் மக்களே என்னை போட்டு அசிங்கப்பட்டு வீடு என்னடா இது பைப் ஆகுது? அம்மா வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்தாலும் அழகாக போய் சேர்த்து ஆயிடுவேன். ஓகேவா? கம்முன்னு இருக்கணும். கீழே செத்து விளாட முடியா? ஐயோ இவன் இப்படிலாம் சொன்ன நம்ம எப்படி மக்களே? என் வாய் வச்சா அப்படியே டான ஒரு 2 செகண்ட்ஸ்ல நடந்துருது. இல்லை அவன் சொன்ன உடனே நடந்துருது. செத்து விளாடுவோம். எனக்கு செத்து விளையாடுது ஒரு பொழப்பா இருக்கு. அதான் நான் ஜாலியாக இருக்கேன். சாகாம விளையாடி ஜெயிக்கணும்னு எல்லாம் நினைப்பாங்க. இவனுடைய மூளை மட்டும் எப்படிலாம் வேலை செய்யுது பார்த்தீங்களா? ஆமாம் அவர் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு? ஒரு நம்ம எப்படி போகிறோம் வேடிக்கை பார்க்குறாரோ? நெட்டி ஷுவா இருக்கும். நீ கொஞ்ச நேரம் கம்மி இருக்கியா? நீ விளையாடுறது நான் விளையாடுறத பாரு. எதுக்கு மற்றவங்களெல்லாம் பார்க்குற? அருமை. இதனால தான் மற்றவங்களை பார்த்து குறம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதே. நீ பேசிட்டு என்ன சொல்லாத. உனக்கு அறிவுரை சொல்லி நான் கீழே வந்துட்டேன். இப்பயும் அவர் ஏன் வெயிட் பண்ணுறாருன்னு தெரியலையே. ஒருவேளை நம்மளுக்காக ஆதரவு கொடுக்குறாரோ? சிங்கம் காலத்தில் இறங்கிடுச்சு. மக்களே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இந்த அக்கா நீங்களும் கமெண்ட் பண்ணுறாங்க மக்களே. நான் வச்சுட்டு எவ்வளோ படாத பாடுறேன். நீ படுறதுக்கும் அவங்க படாமல் இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்கேன்? அவங்க தான் தப்பிச்சிட்டாங்க. நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். ஏன்னா நீ பண்ணிட்டு அந்த கேஸ் அப்படி கேஸுன்னு ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான். நான் இது முடிக்கணுன்றதுக்காக வந்தேன். பாத்தியம்மா கீழே வந்துட போகிறேன். கீழே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அங்கே ஒரு பைப்பாக இருக்கல மக்கள். இந்த மாதிரி சுற்றுறது என்ன மூத்தல வீலா இந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணிடணும். இன்னும் 2 இருக்கு மக்களே. நம்ம இப்போ 2த்தையும் போய் ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று தான் நம்ம ஆஃப் பண்ணியிருக்க மாட்டா தெரியும் உங்களுக்கே. என்னடா இது நாத்தனாரு? ஓ இதுல இருந்தா அந்த காற்று வச்சேன். ஒன்று நம்ம இன்னும் 2 ஆஃப் பண்ண மக்கள். எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஒன்று கேட்க பார்த்தீங்களா? அங்கே போய் ஆஃப் பண்ணலாம். அங்கே திருப்பி கீழே போகலாம். ஏதாவது கீழே போய்ட்டு மேலே தெரில முடிக்க முடியுமானே தெரில இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. இல்லைம்மா ஒன்று தான் இருக்குது. இன்னும் ஒன்று எங்கே இருக்கு? சரி பார்ப்போம் பொறு. ஓகே இது என்ன கார் ஓட்டுற மாதிரி இருக்குது? கார் ஓட்டுறதா? வரும் உனக்கு கார் ஓட்டுறது எல்லாம். இப்போ நம்ம வந்து ஏறிப்போம். இந்த பக்கமாக இருக்கும். இந்த பக்கம் தான் அடிக்கடிக்கும் கொஞ்சம் மறந்து போயிடும் மக்களே. ஒழுங்காக போகும். பார்த்தம்மா ஏன்டா கால் வைக்க கீழே வந்துட போகிறேன். அதெல்லாம் ஒழுங்கு மாட்டேன். நீ வாய வைக்கிறதுனால பின்னாடியே போங்க. அதுவும் இங்கே ஒன்று இருக்கு. தள்ளி விட்டு போகிறாரு. அவரு போவேணா அதனால தள்ளி விட்டு போனாரு. அதுக்கே நம்மளை பார்த்தா மனுஷா தெரியல. மனுஷனா தெரிலன்னா தள்ளி விட்டு போயிடும். நீ ஏமா இந்த மாதிரி அவரை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஏன் இது ஏறு கால் தடி விழுந்துட போகிறேன். நான் உண்மையாக தானே சொன்னேன்னா உன்ன மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருப்பேன். ஏன்? சரிம்மா அதானே பொய் சொன்னால் இப்படியா நடக்கும். நாங்கள் செத்து விளாடுவோம்.
ஐயோ திருப்பி ஃபர்ஸ்ட் வச்சு சரி திருப்பி போவோம் அவுட் ஆயிடும். அப்பாடா அவுட் ஆனதுனால திருப்பி இங்கே வச்சு இல்லை எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். நான் சொன்னாலே தெரியாதா இல்லை தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்க? இல்லை தெரியாது. அருமை. மாறு மக்களே, இந்த மாதிரிலாம் வச்சுட்டு தயவு செஞ்சு விளையாடிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இல்லை உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் கோலா பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடும். என்னோட பெருமையை பற்றி பேசினதான் போதும், மாதிரி நம்ம ஜெயிக்கலாம். உன் பெருமையை பற்றி சொல்கிறேன், நீ ஏன் நினச்சிக்கோ. சரி சரி விடு. மடி ஊந்துட போகிறோமா? உழுவ மாட்டேன். நீ வாய் வைக்காம இருந்தாக்கா நான் ஜெயிச்சிருவேன். எவன்டாவது விஷயத்துல இந்த பைப்பை கட்டி வச்சுக்கிறது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 2 கிலோ அறிவை வச்சுக்கிட்டே உங்க என்னென்ன வித்த காட்டுறாங்க. 2 கிலோ அறிவா? ஐயோ, ஒரு மனுஷனுக்கு 7 அறிவில் 6 அறிவு இருக்கும். இதாம்மா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் சொன்னது 2 கிலோ அறிவு. அம்மா என்கிட்ட பேசுறத விட்டு முன்னாடி அம்மா இதை 6 காட்டுது. அது ஆரோ இல்லை, ஆரோ. பேசவே தெரியல மக்களே. ஐயோ ஒழுங்கா ஜம்ப் ஆயிடுச்சு. இந்த காற்று வச்சுட்டு என்ன பண்ணுது பாருங்க மக்களே. கனிங்கோ. ஐயோ திருப்பியும் போகணுமா? இந்த கரெக்டாக போகிற மக்களே. இப்போதான் இன்னும் எத்தனை இருக்கு மேலே தெரியல. இங்கே போனால் அங்கே வேற வருது. அருமை அருமை அருமை. இந்த அருமையை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. தெரியும், ரோட்ல இருக்குது எருமை. ஐயோ இந்த மாதிரி ஒரு சரியில்லாத பைத்தியத்தெல்லாம் நான் சுத்தம் பாருங்க. என்ன சொல்லும், இதுவே எனக்கு பெருமை. ஐயோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நான் பார்த்ததே இல்லை மக்களே. என் கூட பேசினாலும் கீழே விழுவா இந்த ஒழுங்கா போகிறோம். அருமை. திருப்பி அதனால சொல்கிறான், எனக்கு இந்த அருமையை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதா? இவங்கிட்ட பேசுகிறேன்னு தெரியல. நாம தான் மக்கள் கீழே விழுந்து விழுந்து வாடுறோம். அப்பாடா ஒரு வழி இவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவில் வந்தாச்சு. இப்பயாச்சும் போகுமா பார்க்கலாம். ஆத்மா மணி கீழே வந்து காலியிட போகிறேன். ஏன் இல்லை குடும்பம் எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆமாம், இப்போ என்ன பண்ணணும்? சாவடிக்க பார்க்குறாங்க. இல்லை இல்லை, அதுக்கு மேலே கம்பளி மாதிரி என்னமோ ஒன்று போட்டிருக்கு. கம்பளியா? அது கம்பி மாதிரி என்னமோ ஒன்று உன் கூட பேசி பேசி எனக்கு வாய் டக்கெல்லாம் ஸ்லிப் ஆகுது. இப்போ ஜம்ப் பண்ணாக்க போயிடலாம் பார்க்கலாமா மக்களே? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜம்ப் ஜம்ப் பண்ணு. பண்ணிட்டு வந்துருச்சு. மறுபடியும் நம்ம கூட வெயிட் பண்ணுறாரு. அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. எதுக்கு அவரே பிடிச்சி இழுக்கிறேன்? நீயாம அவர் பின்னாடி போகிறேன். நான் எதுக்கு உங்களை டேஸ்ட் பண்ணிட்டேன். ஒழுங்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவரை போட்டு அடிக்கிறேன். பாவம் அவரை விட்டு பார்த்து இந்த மாதிரி பேசுறதுனால தான் எனக்கு அவரை அடிக்கணும் போல இருக்கு. யாருமா அந்த சமையல்காரன்? இவ்வளோ திருப்பியும் இவங்க நடுவில் இந்த சமையல்காரன் திருப்பியும் நான் சமாளிக்கணுமா? இங்க ஏதோ பண்றாரு, வித்த காட்டுறாரு. அவருக்கு வித்த தான் காட்ட தெரியும், என்ன பண்ண தெரியும்? என்னம்மா ஒரே கலாய்க்கிறியா? பின்ன நீ சும்மா ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். என்ன போட்டு இது பண்ணுறேன்? நீயும் அவரை பார்த்து பிட்டுக்கா பேடிக்கிறேன். அவரை பார்த்து பிட்டுக்கா பேடிக்கலாம். நாங்கள் என்னமோ இருந்துச்சுன்ட்டு இது பண்ண பண்ணுறேன். அப்படியா? மாலை கொடுக்குன்னு ஓடி போய் அந்த கண்ணி எடு. இதோ இரா போகிறேன். எவன்டா அது சேரத்தை அடிக்கிறது? தோ இந்த சமையல் கண்ணால சமையல் பூச்சி வச்சிருக்கிறோம். இந்த கண்ணு அந்த மாதிரி தான் இருக்கு. என்னடா இது அடிக்கவே வரல மக்களே, போட்டு பழந்து எடுக்கிறான். ஒழுங்கு அடிக்க சொன்னா ஏமா ஃபோன் அடிக்கிறேன்? ஃபோன் அடிக்கிறேன், அவனை தான் அடிக்கிறேன். அவர் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீ ஃபயர் பிளேயர் மாதிரி இருக்காரு. மக்களே ஃப்ரீ ஃபயர் சொல்லும் போது எனக்கு ஃப்ரீ ஃபயர் நம்ம போக போக ஃபியூச்சரில் நம்ம வந்து அதையும் அப்டேட் பண்ணிடலாம். பண்ணிட்டா போச்சு, அதான் நான் இருக்கேன்ல. ஐயோ இவன் தான் மக்களே பண்ணவே முடியாது. இந்தாம்மா உன அந்த டேனை வச்சு அவன் தலையிலே அடிக்கிறான். கோமாக்கு போயிடுவார் பார்த்தேன். அதெல்லாம் போக மாட்டேன், இது கேம் தான். நெஜத்தில் அடிச்சாக்க நான் ஓகே பலான்னு ஒன்று விட்டுற மாட்டேன். நல்லா விடுதா, அதில் குறிய பார்த்து அடிமா. ஏதோ சாணியாக அடிக்கிறான். மக்களே அது ராணி நீங்களும் நினச்சிக்காத மக்களே. அது வந்து அவன் வந்து சமையல் கண்ணால முட்டையை தூக்கி தூக்கி அடித்து கிட்ட வந்து அதை கட்டியே போட்டு தள்ளிடுறான். அதுதான் அவனோட பிளானாக இருக்குது. அவன் வச்சுக்கிறது நம்மளோட ஆழமான ஒரு பிளானு. அவன் எங்கே முட்டை வச்சுக்கிறான்? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நாம் என்ன பண்ணோம், திருப்பி போயின்னா இது ஸ்டெக் ஆயிடுச்சு. போயிட்டீங்க வண்டிங்க வாய் வச்சிருக்க முடியாது. இப்படியா சொல்லுங்க போகும். தெரியா பேசிட்டுறான்டா. அங்கே கீழே போது பாருங்க கேரி இந்த செஃப்ன்ட்டு. அது ஃபுல்லாக எஸ்பி குறைய வைக்கணும் மக்களே. அருமை. எஸ் திருப்பி திருப்பி இந்த அருமை அருமைன்னு சொல்லுவேன். இந்த அருமையில பிடிச்சி அடிச்சிருக்கணும் இவனை. அருமை. ஐயோ இந்த மாதிரி அருமை 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 அருமைன்னு சொல்லி எனக்கு ஒரு கோவத்தில் எத்தனை தெரியுன்னு தெரியாது. கையில் இருக்க வச்சு சரி நான் படம் பார்த்தேன். ஐயோ என்னம்மா எனக்கு கலக்குது. ஏம்மா ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன
இந்தாம்மா இங்கே இருக்கிறத நாங்களும் அவரும் மட்டும்தான். வேற ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா? என்னடா இது மறுபடியும் ஃபேனு? நம்ம அந்த இடத்துல பார்க்குற ரெட் கலரில் லைட்லாம் தொங்க விடுது. அது லைட் இல்லடா, லேசர் லைட். லேசர் லைட் நம்ம பட்டு நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். ஏற்கனவே எரிஞ்சுட்டேன், அப்புறம் என்ன மாறுது? இல்லை இல்லை, இந்த எனக்கு இது வந்து போ கொஞ்சம் கொஞ்சம் நான் விளையாடிருக்கேன். அதனால இது நான் ஈஸியாக போய் ஜெயிச்சிடலாம். அது எப்படி எனக்கு தெரியாமல் போனீங்க? அதனால நான் வேற வேற கேம் விளையாடும்போது அதில் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் லேசர் லைட். அடுத்தது என்னம்மா பண்ணணும்? தெரியலையா, போதான்னு தெரியும். இங்கே நம்ம என்ன இருக்கு, அப்போ இதுலேயே போகணுமா? போய் திருப்பி இங்கே ரீசன் இருக்கு, அப்போ இங்கே ஏதாச்சும் பண்ணணும் போல. அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே கை காட்டுது, இதை தட்டிட்டு நம்ம கீழே போய் போடும். ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு. அங்கே போட்டு நம்ம ஜம்ப் பண்ணி போகணுமா? தோறுக்கு போடும். இது வேறு ஒழுங்காகவே ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, சும்மா ஆடிக்கிட்டே இருக்குது. ஒழுங்காக போட்டாதான் சரித்தமே கிடையாது. நீ கம்மன் இருக்கியா? அதெல்லாம் போட மக்கள் இந்த மாதிரி பேசுறதுனால தான் போட வர மாட்டேங்குது. இந்தாம்மா எதுக்குமா மணி ஏன்னு வர்றேன்? திருப்பி அங்கே இன்னொரு கேப் இருக்கு, அதை ஃபீல் பண்ண வேணாமா? என்னம்மா ஒரு காற்றுல மேஜிக் பண்ணுறாரு? அவர்லாம் என்ன பெரிய வித்துக்காரரு, ஏன்னா ஒன்ன மாதிரியா இருப்பாரு அவரு. என்னம்மா என்னைய கலாய்க்கிறீங்க? ஓ உனக்கு கலாய்க்கிறேன்னு உனக்கே இப்பதான் தெரியுதா? அசிங்க கீழே போட்டியா? போய் குச்சி சேர்த்து போய் ஏற்றுவோம். இல்லையே, நான் பொண்ணு இருக்குன்னு அதை சேர்த்து வந்துட்டேன். பார்த்துமா ஆனால் அது நாளைக்கு மெசேஜ் வருது. அதெல்லாம் எதுக்கு ஃபோனில் வேணா, இதான் ஒரு தொல்லையா இருக்கு. அதுக்கு பீஸ் தர முடியும், வாங்கி தரதுண்ணே நீனா? ஏதோ வாங்கிட்டேன். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீஸ் இல்லாமல் என்ன விளாட்ற மாதிரியா இருக்கும்? இல்லை விளாண்டா நம்மளோட பெட்ரோல் சும்மாவை விடுறாங்க. சரி விடு, நம்ம மொபைல் வெர்ஷன்லேயே நிறைய கேம்ஸ் விளையாடி நம்ம மக்களுக்காக போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த தர்ஷன் கேமிங் போகிற மாதிரி தெரில. ஆக்சுவலாக அவங்க போய் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இப்போ நம்ம இந்த ரீஜன் பண்ணது திருப்பி விளையாடிக்கலாம். ஸோ சிம்பிள். இதே திரும்பி பண்ணிட்டு இருந்தால் எனக்கு போர் அடிக்குது. நான் மாநாடு படமா? ஐயோ இங்கே போட்டதே காணும். காணுமா? என்னம்மா கண் எடுக்கிறேன்? ஏமா அதை சொல்கிறேன்? தெரியல, அது என்னமோ அங்கங்கே கை வருது. ஏமா உனக்கு ஆத்திரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் என்ன பண்ணுறது, அதுவாக வருது இயல்பு. நல்லா இயல்பு. இப்போ வந்து நம்ம இப்படியே போய் போடுவோம் மக்கள், நம்மளுக்கு செட் ஆகலை. இப்போ இங்கேயிருந்து கொஞ்சம் 10 தூரம் போட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நான் ட்ரெஸ்ஸாக எடுக்கலாம், செட் ஆகலான்றேன். ஷோ இதோட சைஸ் செட் ஆகலடா, புரியுதா? இப்போ புரியுதா? சைஸ் செட் ஆகலாம் தூக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ போட்டோம்ல, இப்போ பின்னாடி இருக்கிறது எடுப்போம். இது மேலே அப்படியே ஏறி போய் அந்த பக்கம் போட்டு தப்பிச்சிடலாம். இதான் என்னுடைய ஐடியா. எப்படி? அருமை. ஐயோ போச்சே, மறுபடியும் இந்த அருமையிலே வந்து நிற்கிறான். யாரா அவன்? டபா சைஸ்ல இருக்கிறான். டபா சைஸ்ல? அப்போ நம்ம முடிக்க போகிற மக்களே. இது வந்து எனக்கு ஷூட் பண்ணவே வர மாட்டேங்குது இந்த சமையல் கண்ணில். அருமை. உன்னால் அவன் சாதாரணமாக இருக்கும் போதே உன்னால் எனக்கு சுட தெரியாது. இதில் வேற உன்னால் எப்படி இந்த இதில் சுட முடியும்? அதெல்லாம் அடிச்சிடுவேன். எப்படியாவது கேமை நம்ம இன்னைக்கு முடிச்சே ஆகணும். இதுக்கே இந்த வீடியோ 1/2 மணி நேரம் கிட்ட வந்துருச்சு. என்னம்மா இது? அடிக்க சொன்னால் நம்ம மாதிரி ஏறி உக்காந்துக்கிறான். அடிக்கவே வர மாட்டேங்குது மக்களே, செட்ட ஒரு அடிக்கடி, அதனால ஒழுங்கா வர மாட்டேன். யானை பையா ஏந்திரா ஒழுங்கா. அவன் யானை இல்லை, பெரிய கடை அழைக்கு கொரிலா. எப்படி வரான் பாருங்க. என்னென்னமோ வச்செல்லாம் ஷூட் பண்ணான். இவ்வளோ பெருசாக உட்காந்துருக்கான். நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு அழகான ஒரு கண்ணு கொடுக்குறாங்களே, சமையல் கண்ணு கொடுத்து அடி அடின்றாங்க. இந்தாம்மா அவன் ஏமா இப்படி ஓடி ஓடி வரான்டே? தூரமாக இருந்தால் கூடண்டா. போச்சு, திருப்பி போய் ஒழுங்காக ஷூட் பண்ணிட்டு வரணும். வருமே. ஐயோ 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 ஐயோ, அப்போ எங்கேயாச்சும் மோதி இருப்பாரு. கம்முன்னு அதை விட்டு தயவு செஞ்சு அந்த அருமை அருமை அருமைன்ட்டு. சரிம்மா மழை அவன் அடி. அவன் எங்கே வர காணும்? நம்ம கூட இருந்து வரேன். அவர்லாம் தப்பிச்சு போயிருப்பாரு எங்கேயாச்சும். இல்லைம்மா அவரே காற்றுல நம்ம சுட்டுனுக்கிறார. காற்றுல சுட்டல, அவருக்கு வந்து சுடுறது வந்து நம்மளுக்கு தெரியாது, நம்ம சுடுறது வந்து அவருக்கு தெரியாது. என்னடா நடக்குது? அப்போ எதுக்குடா இது மல்டிப்ளேயரு? அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சில கேம் வேணால் மல்டிப்ளேயராக ஒத்து போகிற மாதிரி வரும். இந்தாம்மா ஒரு கையில் நீ சுடுமா, அப்போதாம்மா ஒரு கையை உடச்சி நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சரி சரி, அடுத்த திருப்பி நம்ம ரீவைண்ட் பண்ணி வருவோம்ல, அப்போ பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பர், இப்போதான் ஒழுங்கா சுடுங்க 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 சுடுங்க. இம்மானால பிராக்டிஸை இப்போதான் ஒழுங்கா வரும். சுட்டு தள்ளுவோம். சுடுங்க 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 சுடுங்க. இந்த கையை போட்டு இப்போ பணம் எடுக்கலாம். முடிச்சாச்சு. இப்போ இந்த கையை போடலாம்.
அது இப்போ இது என்னோட அட்டாக்கு. ஆய் சாவோட டம்மால் அருமை. வாவ், நம்மளுக்கு இது நிறைய காயின்ஸ் கூட கிடைச்சிருக்கு மக்களே. இதையும் பொறுக்கிப்போம். இந்தாம்மா திருட்டிக்கிறதும் உள்ள வந்துக்கிற மறுபடியும் இந்த கேஸா ஒழுங்கா வெளியே பாரு. அதான் சேர்த்துறாங்க, அவன் காசு வச்சு அவன் என்ன பண்ண போறான்? இந்தாம்மா எங்க போற? போலீஸ்காரே தப்பிக்கிறது பிளான் பண்றியா? போலீஸ்காரில் இருந்ததான் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அருமை. திருப்பி இவன் அருமையில போட்டு அடிச்சது போல மக்களே. என்னம்மா கேட்ட வச்சிட்டேன்? எவன்டா அது வீணா பண்ண கேட்ட கட்டி வச்சது? போலீஸ்கார கோமா தான் இப்படிதான் உழைப்பான், நம்மள அப்படியே உடச்சிட்டு போவோம். என்னம்மா எதில் ஒரு ஊரையும் காணும்? இதோ அது என்னமோ கேஸ் போட்டுருக்கு, நம்ம அங்கே இறங்கி என்னன்னு பார்ப்போம். இறங்கினான்னு பார்ப்போம், பேர செத்துட்டு போறோம். சரி, நம்மளுக்கு பாருங்க மக்களே, லாஸ்ட் ஒரே ஒரு லைஃப் லைன் வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். என்னம்மா மறுபடி திருட்டு பேச எவ்வளோ போறியா? யார் வீட்டு மேலே ஏற? வீட்டு மேலே ஏறல, இது மாதிரிலாம் போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு இது பார்த்தேன். ஓஹோ, என்னை விட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ. என்னடா இது ஜூஸ் பாட்டில் இருக்குது? இதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் பார்த்தது. ஜூஸ் பாட்டில்லாம் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். பின்ன உனக்கு போலீஸ்காரங்களாம் குடிக்கிறதுக்கு வச்சுக்க மாட்டாங்களா? போகும்போது ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாமா? நீ எடுத்துகிட்டு போய்க்கோ, எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்தாம்மா எங்கே போயிட்டு இருக்க நீ? அங்கே ஏற முடியல நம்மளால, அதனால இந்த ஏரியை தூக்கி போட்டு ஏறி தப்பிச்சிடலாம். என்னம்மா ரெண்டாவது தடவை ஏறுறோம் நாம? நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? ஏய் சவுடெல்லாம் குட்டியாக கட்ட மாட்டீங்களாடா? அதுக்கு அந்த கொத்தலாம் அதெல்லாம் போய் அடிக்கணும். இந்தாம்மா ஏறன்ற பேரில் கீழே வந்துட போகிற, ஒழுங்கா ஏறு. ஆனால் என்ன உங்ககிட்ட பேசி இல்லை, எனக்கு ஏறவே வர மாட்டேங்குது, ஏறாதே மறந்து போயிடும் போல. இந்தாம்மா மறுபடியும் அவன் ஏன் நீ தூக்குற? ஓ நீ தைரியசாலி நிரூபிக்கிறியா? கம்முன்னு நான் இப்போ ஒழுங்காக எதே பண்ணி தப்பிக்கணும். ஒரு லைஃப் தான் இருக்கு, அவுட் ஆனோம்னா ஜோலி முடிஞ்சிச்சு. நம்ம தர்ஷிமா கேமிங் சூப்பராக விளாட்றாங்க. நம்ம தர்ஷிமா மோட்டு நானா பத்துலு மோட்டு கே பத்துலு கி ஜோடி. காற்று பார்த்து வளராதரா, கோவம் வருது. வருதுண்ணா போய் இறக்கி வச்சுட்டாங்க போனேன். இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஐயோ. இந்தாம்மா ஏமா பராக் பார்த்துக்கிறேன்? நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கல, அதனால தான் நிற்கிறேன். இப்போ ஒழுங்கா எழுதிடுறேன். வயசாயிடுச்சா? வயசெல்லாம் ஒன்று அவ்வளோ நல்லா யோங்க. ஒரு வழியே ஏறியாச்சு. இப்பயாச்சும் இந்த ஏனியில் ஏறி திருப்பி போகும். இந்த மெசேஜ் வேற ஒன்று வந்து நம்மளை தொல்லை பண்ணுது. என்னண்ணா இங்க ஏங்க ஏறி வச்சுக்காங்க? ஏன்னா இவ்வளோ தடவை ஏறணும்ல, காலில் வலிக்குது. ஏதோ புதையல் கொடுங்கண்ணா, தூக்கி ஓடி வரும். அதான் நம்ம அவங்கள சுட்டுத்தல் நினைக்கிறவங்களுக்குலாம் நிறைய ரிவார்ட்ஸ் கிடைச்சிச்சு. என்ன கிராணி 2 இது? அருமை. கிராணி 2 இல்லை, இந்த போலீஸ் இதில் வந்து நம்ம இப்படி தான் ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிக்க போகிறோம். நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாரு. நம்ம மூலியை யூஸ் பண்ணி வந்துட்டோம். ஆஹா, அப்போ இதே மாதிரி நம்ம கிராணி விளாடுவோம். என்ன சொல்றீங்க? என்னது? அப்போ நம்ம போலீஸாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளும் போலீஸாக இருக்கலாம். அங்கே என்னமோ தெரியுது. எக்ஸிட்டுக்கு அடுத்து நம்ம இங்கே போய் பார்ப்போம். ஆஹா, எக்ஸிட் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? காப்கா என்ன நம்ம தான் மக்களே செகண்டில் இருக்கும், 5th இருக்கும், 7th இருக்கும். எவன்டா அது துசிமா? என்னம்மா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் நமக்கு எழுதி தெரியாதா? இருந்தாலும் அவங்க படிக்க வச்சாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மாட்டில்? அப்படிலாம் இல்லை மக்களே, இதில் வந்து ரியல் நேம் போட வேணாம்னு சொல்லிட்டு கேம் உருவாக்கும் போதே போட்டுருந்துச்சு. அதனால தான் என்னுடைய ரியல் நேம் போடல. சரிங்க மக்களே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை, see you all. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் என்னென்னா உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் கமெண்ட்டில்